அந்த லிம்பு அப்படியே ஃப்ரோசன்ல வச்சுக்கணும். டைட்டான இது வந்து கட்டக்கூடாது. அதே மாதிரி பல்ல வச்சுலாம் உரியக்கூடாது. இதெல்லாம் பாம்பு கடிக்கும் இம்பார்ட்டன்ட். மூலிகை போட்ட உடனே சரியாயிடுது. அதெல்லாம் வந்து எங்களோட நவீன மருத்துவத்துல அதை பத்தி சொல்லி தரல. நவீன மருத்துவத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மூலிகை போட்ட அது மேபி வந்துட்டு ஒரு சித்த ஆயுர்வேதிக் டாக்டர் மேபி அவங்க வந்து அதை பத்தி இன்னும் கிளாரிட்டி தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ முன்னாடி கேன்சர் இருந்துச்சு, கேன்சர் இருந்தப்போ மருந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரேபிஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்ம உடம்பு தான் இது வந்து மெயின் மருந்து. கொரோனாக்கே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் மருந்து. ஸோ இதுக்குன்னு ரேபிஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஆன் ட்ரையல்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதானே தவிர FDA அப்ரூவ்டா, ஓகேங்களா, இந்தியனோட அமைப்புகளோட அப்ரூவ்டா வந்துட்டு ட்ரக்ஸ் ரேபிஸ்க்கு தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு வரல. அதனாலதான் வந்துட்டு ரேபிஸோட அறிகுறிகள் வந்த உடனே மரணம் உறுதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ ரேபிஸோட அறிகுறிகள் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகளே வரும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து மருந்து இப்போதைக்கு வந்து ரேபிஸ்க்கு கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ ரேபிஸ் வராம தடுக்கிறதுக்கு தான் மருந்துகள் இருக்கு. அதுதான் தடுப்பூசி மற்றும் இம்யூனோகுளோபுலின்.